ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். டியூஸ்டே மார்னிங்க குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அடுத்து என்ன நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க்கு தான். டியூஸ்டே ஃப்ரைடேனாலே நம்மளுக்கு க்ளீனிங் தான். வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெருக்கி மாப் போட்டுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம்லாம் போட்டுட்டு போர்ட்டிக்கோலாம் கழுவி கோலம் போட்டுட்டு அடுத்து பூஜை சாமானுக்கிட்ட வந்தாச்சுங்க. அது தேய்க்கணும் 1 மணி நேரம் ஆகும். எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பூஜை சாமான்லாம் நான் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தாங்க தேய்ப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வெறும் இது சபீனா மட்டும்தான் போடுவேன். புளி போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சபீனா போட்டு தேய்ச்சிட்டு ஆர்ஓ வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா முக்கிற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருவேங்க. கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். அது 2 வீக்ஸு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். டியூஸ்டே மட்டும் முருகருக்கு தேவையான பொருட்களை மட்டும் தேய்ச்சி சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி 9வது வாரம் வெற்றிலை தீபம் போடுறதுங்க. அதுவும் அறுபடை கோயிலுக்கு போயிட்டு நம்ம முருகர் திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா முருகர், அவருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட போகிறேங்க. கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூஜை சாமான் குங்குமம் மஞ்சள்லாம் வைக்கிறோம். வச்சுட்டு அடுத்து நம்ம பூ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பூஜையை. முருகர் பார்த்திங்கன்னா நாங்கள் அறுவடை வீட்டுக்கு போயிடணும்னு சொன்னோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நான் தைப்பூசத்துக்காக ஒரு 7 மாதமாக ட்ரை பண்ணி போக முடியல. 2 வாட்டியாக தடங்கள் ஆகிப்போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது வாட்டி கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு எங்களை கூப்பிட்டுட்டாரு முருகர். அறுபடை வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் செவ்வரையில் இருக்குது. அரளிப்பூன்றது நம்ம முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பூ. செவ்வாய்க்கிழமையில் நம்ம சாமி கும்பிட்றோம், முருகருக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா செவ்வாரளி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க, ரொம்ப விசேஷம் முருகருக்கு. அடுத்து இந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம சிவன் கோயிலில் வாங்கியிருந்தோம். பாடி சிவன் கோயிலில் தான் வாங்கியிருந்தோம், திருவள்ளிதாயம். அங்கே பார்த்திங்கன்னா எங்கேயுமே இங்கே லோக்கலில் எனக்கு கிடைக்கல, அங்கே தான் கிடச்சிது. வாங்கிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த முருகருக்கு அபிஷேகம் தாங்க. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் வச்சு இன்றைக்கி முருகப்பெருமான நெய்வேத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அந்த தைப்பூசத்துக்கு போனோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ 7 மாதமாக ட்ரை பண்ணி 3வது வாட்டி தான் நம்மளுக்கு தைப்பூசத்து அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. 6 கோயில்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல தரிசனம், கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் காட் கிரேஸ் எங்களுக்கு கொஞ்சம் நின்று பார்த்து வர மாதிரி இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா சுவாமி மலையிலையும் பழனி கோயில்லையும் எங்களுக்கு ராஜ அலங்காரத்தோட காட்சி கொடுத்தாருங்க முருகர். அதுவே எவ்வளோ பெரிய நம்மளுக்கு சந்தோஷம். ராஜ அலங்காரத்தை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷம், நமக்கு எவ்வளோ கொடுப்பனை வேணும். அதை நாங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லா கோயில்லையுமே நல்ல தரிசனம் தாங்க. நான் சிலை வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுறது இதாங்க ஃபஸ்ட்டு டைமு. அதனால் இதில் என்ன ஏதாவது குறை இருந்தால் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபிஷேகம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோவில் எல்லாத்துலேயுமே முருகரை பற்றின வீடியோஸ் தாங்க வீடியோஸ் வரும். ஏன்னா அவர் எனக்கு பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அது எல்லாமே ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோஸ்லேயும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அவரை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா, மனசார நம்ம அவரை வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கூட இருந்து நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு நல்வழியை காட்டுவார். நம்ம செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போடுறது தொடர்ந்து 9 வாரமாக போட்டுட்ருக்கோம்.
இது லாஸ்ட்டு 9வது வாரம். ஆனால் நான் வந்து தொடர்ந்து போடுவேங்க. என்னோட இது இருக்கிற வரைக்கும் நான் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அவர் வந்து 9 வாரன்றது நான் எல்லாரும் சொல்கிறது, ஆனால் நான் வாழ்க்கை முழுக்க அவருக்கு நான் சேவை செய்யணும். அவருக்காக நான் வந்து வெற்றிலை தீபம் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருப்பேன். இந்த வெற்றிலை தீபம் வந்து எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் ஒவ்வொரு டைமில் போடுறது ரொம்ப விசேஷங்க. நம்ம 6 வெற்றிலையை காம்பு கிள்ளி, அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு நம்ம குங்கும மஞ்சள் வச்சு பூ வச்சு அவருக்கு வந்து மயில் மாதிரி தோகை விரித்து அந்த இலையை வந்து வெற்றிலையை வந்து தோகை விரித்த மாதிரி வச்சு நம்ம இப்படி ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிடலாம். நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடணும். நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா எது வச்சாலுமே நல்லது தான். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா தேனும் தினை மாவும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் முருகருக்கு. அதை மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டு கேட்பார். நம்ம அதே மாதிரி தேனும் தினை மாவும் இன்றைக்கி வச்சு வெற்றிலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு இன்றைக்கி சாமிக்கு கும்பிடுறோங்க. ஏன்னா முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காருன்றதால எல்லாமே ஸ்பெஷல் தான். அரளிப்பூவை நான் பறித்து அதை வந்து நான் கட்டி எப்படியோ ஒரு 3 முழக்கிட்ட வந்தது. எல்லா சாமிக்குமே போட்டாச்சு. ரொம்ப உகந்தது முருகருக்கு. வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா 9 வாரம் 12 வாரம் அந்த மாதிரி 48 நாள் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. நம்ம வந்து 9 வாரம் போடுறது ரொம்ப நல்லது. டைமிங் பார்த்திங்கன்னா ஓரை டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 to 8, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9ங்க. இந்த டைமிங்கில் நீங்கள் எப்போ வேணாலும் சாமி கும்பிடலாம். நம்ம சாமி கும்பிடும் போது வேறு எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் நம்ம பாசிட்டிவோட அவரை மனமுருகி நம்ம சாமி கும்பிடும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே செய்வார். என்னோட ஹிஸ்ட்ரியில் இன்னொரு ஸ்டோரி பார்த்திங்கன்னா, என்னோட பெரிய பையன் 5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணும் போது எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு. அடுத்து குழந்தையே நிற்கலை. அதுக்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். டேப்லெட்ஸ் வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் அது மாதிரி ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். முருகருக்காக நான் சஷ்டி விரதம் இருந்தேங்க. சஷ்டி விரதம் ஒரு 7 நாள் கண்டினியூஸாக விரதம் இருந்து திருச்செந்தூர் போய் முருகரை வேண்டி வந்து அடுத்த மாதமே பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை நின்றுச்சுங்க. நிற்கிறதுக்காக நான் பட்டம் பாருங்க பாடு. பக்கத்தில் அக்கத்தில் இது இல்லையா அது இல்லையா, சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசினாங்க. அந்த அபார்ஷனான கதையெல்லாம் திரும்ப பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முருகர்கிட்ட மட்டும்தாங்க என்னோட குறை எல்லாமே நான் சொல்லுவேன். அவர் மட்டும்தான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டார். மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட யார்கிட்ட சொன்னாலும் நம்மளை பின்னாடி பேசி பின்னாடி வந்து நம்மளை பற்றி எதனா பேசுவாங்க. ஆனால் முருகர்கிட்ட வேண்டுனா எந்த சாமிக்கிட்டாலும் எந்த சாமியை வேணுனாலும் நம்மளுக்கு அவருக்குள்ளேயே தான் வச்சுப்பார். வெளிப்படையாக வேறு யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அதனால் கடவுள்கிட்ட சொல்கிறது ரொம்ப நல்லது. தைப்பூசத்தன்னைக்கு அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பையன் பிறந்தாங்க. முருகரே வந்து பிறந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக அவனுக்கு நான் வேலன் அப்படின்னு பேர் வச்சேங்க. அதுவும் ஜாதகத்தில் வர பேர் வைக்கணுன்றதால ரொம்ப வீட்டில் இருக்கவங்களாம் கம்பல் பண்ணுறதுனால ஹரிஷ் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலஸ் வரணுன்றதால ஹரிஷ் சேர்த்தாச்சுங்க. ஆனால் வேலன் கண்டிப்பாக வேணும் அப்படின்றதால நான் லாஸ்ட்டில் ஹரிஷ் வேலன் அப்படின்னு வச்சேங்க. இதுதான் என்னோட ஸ்டோரி. இப்போ நம்ம விளக்கேற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம தீபாராதனை காட்ட போகிறோம். தீபாராதனை காட்டின பிறகு கற்பூர ஆராதனை நம்ம காட்டணும். நமக்கு முருகர் மட்டும் துணை இருந்தால் போதுங்க, வேறு யாரும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றத நான் சொல்லுவேன்.
அவரை மனமுருகி வேண்டிங்கன்னா அவ்வளோ நல்லது செய்வார். முழுமையாக நம்பணும், மனதார நினச்சி அவரை வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. நம்ம அறுபடை கோயிலுக்கு போகும்போது திருத்தணியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோப் கார் எல்லாமே முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் விடாப்பிடியாக நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்றதால நம்ம வந்து படிக்கட்டு வழியாகவே போகலான்ட்டு படிக்கட்டு ஃபுல்லாக ஏறினோங்க. என்னோட 1.5 வயசு பையன் வேலன் கூட அந்த படிக்கட்டை ஏறி நாங்கள் ராஜ அலங்காரத்தோட முருகரை பார்த்தோங்க. 100 ரூபா டிக்கெட் தான் போனோம். பொது தரிசனமும் குழந்தைய வச்சுட்டு போகிறதுல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் 100 ரூபா தரிசனம் போகலான்னுட்டு போனோங்க. போய் நல்லபடியாக சாமியை பார்த்து நல்லா ராஜ அலங்காரத்தோட பார்த்துட்டு நம்ம வீடு திரும்பியாச்சு. நம்ம சாமி கும்பிட்டுட்ருக்கோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஓம் கந்தா போற்றிவோம், ஓம் சண்முகா போற்றிவோம், ஓம் சேவற்கொடி போற்றிவோம், ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றிவோம், ஓம் மயிலாடி வருவாயே போற்றிவோம், ஓம் கார்த்திகேயா போற்றிவோம், ஓம் கொடி வருவாயா போற்றிவோம், ஓம் வேல் கொண்டு விரையாக போற்றிவோம், ஓம் ஆண்டியாய் வந்தாயே போற்றிவோம், ஓம் உடுக்கை அடி போற்றிவோம், ஓம் உலகை காக்க வருபவனே போற்றிவோம், எம் குலம் காக்கவனே ஓற்றிவோம், ஓம் பெரும்புலியாய் வருக போற்றிவோம், ஓம் சண்முக வருக போற்றிவோம், ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி, ஓம் ஆளும்வேல் போற்றி, ஓம் ஆட்கோள்வேல் போற்றி. தேங்க்யூங்க. பாய்.